நோக்கி கெஞ்சுவோமாக. எங்கள் அன்பின் பரமதகப்பனே, அப்பா தேவன் இருந்த அருமையான வாய்ப்பினை எண்ணி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு தியானம் பண்ணக்கூடிய வேத வாக்கியங்களிலே ஆவிக்குரிய மன்னாவை தாரும் தகப்பனே. ஆவியானவரே பிரசன்னமாயிரும். நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள கிருபை செய்தரும். இயேசு கிறிஸ்து மூலஜங்கள் தகப்பனே, ஆமென். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 145:10. சங்கீதம் 145:10. உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். அருமையானவர்களே, நாம் வேதத்தை கவனமாக வாசித்து சிந்திக்கும் போது பரிசுத்தவான்களை பற்றி அதிகமாக வேதத்திலே சொல்லப்படுவதை காண்கிறோம். பரிசுத்தவான்கள் யார்? கிறிஸ்துவின் மேலுள்ள மேலான அன்பு, ஆத்துமாக்கள் மேல் ஆர்வம் கொண்டவர்கள். பரிசுத்தவான்கள் யார்? துன்மார்க்கத்தை கண்டித்து சபையின் அசுத்தத்தை எடுத்து காட்டுபவர்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யார்? திருச்சபையில் உள்ள உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். யாரும் அல்ல. திருச்சபையிலே இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, துன்மார்க்கர்கள் கூட காணப்படுகிறார்கள் திருச்சபையில். அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். சிலுவை கொடி ஏற்றி பாவநாசரின் அன்பை சொல்பவர்கள் தான் பரிசுத்தவான்கள். வேதத்திலே பரிசுத்தவான்களை அநேக காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பதை நாம் காணலாம். அநேக நல்ல காரியங்களுக்கு பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் வேதத்திலே. பரிசுத்தவான்களை வளிமண்டலத்தில் உள்ள சூரியன் நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களை யாருக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள்? சூரியன் நட்சத்திரத்துக்கு எல்லாம் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். எவ்வளவு மகிமையான காரியம்! பரிசுத்தவான்களை விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்களுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களை மலைகள், வற்றாத நீரூற்றுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களை கழுவுக்கும் புறாவுக்கும் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களை சிங்கத்துக்கும் மானுக்கும் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். இவை போலத்த பலவற்றிற்கு பரிசுத்தவான்களை ஓமித்து ஒப்பிட்டு பேசியிருப்பதை நாம் வேதத்திலே காணலாம். அது ஒரு மகிமையான ஒரு காரியம், மகிமையான ஒரு சிலாக்கியமும் கூட. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே இதில் 3 காரியங்களை மட்டும் தியானம் பண்ணிவிட்டு அமரலாம் என வாஞ்சிக்கிறேன். 3 காரியங்கள், அதாவது அந்த 3 காரியங்களுக்கு பரிசுத்தவான்களை ஓமித்து ஒப்பிட்டு பேசியிருக்கிறது வேதம். 3 மகிமையான காரியங்களுக்கு. முதலாவது, பரிசுத்தவான்கள் மான்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். யாராவது வாசிக்க சங்கீதம் 42:1. சங்கீதம் 42:1. சரி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்கள், வனாந்தரத்தில் அலையும் மான் தன் தாகத்தை தீர்த்துக் கொள்ள நீரோடையை நினைத்து நினைத்து ஏங்குகிறது, கதறுகிறது. தன் ஆத்மாவை திருப்தி செய்யக்கூடிய தேவனை நாடி பரிசுத்தவான்கள் அவ்வண்ணமாய் செயல்படுகிறார்கள். தேவனை நாடி ஓடி தேடி கதறுகிறார்கள், வேண்டுகிறார்கள். அந்த மான்களை போல பருகி மகிழ்கிறார்கள். சங்கீதம் 63:1. யாராவது வாசிங்க. 63:1. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை
தேடுகிறேன். வறண்டதும் குடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியாய் இருக்கிறது, தாகமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் தாகத்தோடு தேட வேண்டும், சும்மா கடமுறைக்கு அல்ல. நான் பல தடவைகள் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். 3 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுங்கள், 3 மணி நேரம் தனி ஜெபம் பண்ணுங்கள். அடிமை கூட ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் தனி ஜெபம் செய்து பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். அதிகமாக சோசரிப்பது உண்டு. இந்த சோசரம்ங்கிறது சோறு போடும் பார்த்துக்கிட்டு, சோசரம் வந்து சோறு போடும். இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு முன்னதாகவே வீட்டிலிருந்து சுயாதீனமாக, அதை எனக்கு மாச சம்பளம் கிடையாது, சுயாதீனமாக வீட்டை விட்டு வெளியே வந்தேன் முழு நேர ஊழியத்திற்கு. பாருங்க, அப்படி சோசரம் போட்டு ஜெபிக்கிறதால சோறு தண்ணிக்கு ஒரு நாளுமே குறைவு கிடையாது. அது கர்த்தருடைய கிருபை. வேதத்திலே மான்களுக்கு என்று தனி இடம் உண்டு. பாருங்கள், பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் என்று இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது மரித்து போனார்கள். ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் சென்னையிலே கோடம் பக்கத்திலே பெரிய சபை வைத்திருந்தார். 6000 பேர் கிட்ட வருவாங்க அவர் சபைக்கு. பாருங்க, இப்பொழுது மரித்து போனார்கள் அவர்கள். அப்போ அவர்கள் மான்கள் ஈரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்று ஒரு பாடல் எல்லா சபையிலையும் அதை பாடுவோம். ஹிட் சாங் அது வந்து இருந்தது. உண்மையிலே சங்கீதம் 63:1 நமக்கு பிரயோஜனப்படும். என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, கர்த்தர் மேல் உண்மையிலே தாகமாய் இருந்தீர்களானால் அதிகாலையில் எழுப்பி தேடுவீர்கள். மார்க்கு 1:35 வாசிக்கிறோம். இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தர இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். உண்மையிலேயே அதிகாலையில் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாம் தேட வேண்டும். ஒரு சிறு பிள்ளை காலையிலே எழுப்பி வெளியே வந்தது. கிட்டத்தட்ட 5:30 மணி போல் இருக்கும். தன் தகப்பனார் செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார், நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தார். இது தட்டி விட்டது. முதலாவது பைபிள் வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அப்புறமாட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசியுங்கள் சொன்னது. இரண்டாவதாக பரிசுத்தவான்கள் கடலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க? கடலுக்கு. ஏசாயா 40:31 யாராவது வாசியுங்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்கள், கழுகானது மகா பலனுள்ள ஒரு பட்சி, வலிமையான ஒரு பட்சி. அமெரிக்க மக்கள் கழுகை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஏன், அமெரிக்காவின் தேசிய பறவை கூட கழுகுதான். சொல்லுங்க, நம்ம நாடு இந்தியா, இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன? காக்கா இல்லையே? யாரும் காக்கா தெரியும். மயில் கரெக்டாக அடித்து விட்டீர்கள். எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அமெரிக்க நாட்டின் தேசிய பறவையானது கழுகு. பாருங்க, இப்பொழுது ஒரு வேதனையான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. கழுகு இனம் அப்படியே அதிகமாக அழிந்து கொண்டிருக்கிறது. எங்க தோட்டத்தில் சீனந்தோப்புல கொஞ்சம் கழுகு பார்க்கிறோம். அப்போ கோழி குஞ்சு பிடிக்க வருது மனைவி சொல்லியிருந்தோம். நீங்க யாராவது இந்த பகுதியில் கழுகு முன்னால நான் சின்ன பையனா இருப்போம், அடிக்கடி ரவுண்ட் அடிக்கும் போகும் பார்ப்போம். அதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், விவசாயிகள், நம்முடைய இந்திய விவசாயிகள் எலிகளை மற்றும் அணில் பிராணிகளை எல்லாம் பயிருக்கு இன்னல்
இன்னல் விளைவிக்கும் பிராணிகளை எல்லாம் கொல்வதற்காக விஷம் வைத்து விடுகிறார்கள். அந்த விஷம் அருந்திய எலி, அணில் இவைகளை தின்று கழுகும் மறித்து போகிறது. அது மட்டுமல்லாமல் எங்களை பார்த்தாலும் இப்பொழுது மின்சார கம்பிகள் காணப்படுகிறது. அதில் அடிபட்டு கூட ஷாக்காகி இறந்து விடுகிறது என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த பாருங்கள், இந்த கழுகானது அதிகாலையில் தன் செட்டைகளை அடித்து எழும்பி சூரியனை நோக்கி உன்னதத்தை நோக்கி பறந்து செல்லும். கழுகை போல் நாம் குடியிருப்பு உன்னதத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி உன்னதத்தை நோக்கி பறந்து செல்கிறோமா? இல்ல தரையோடு தரையாக கிடைக்கிறோமா? கூடவே கூடாது. ஒரு கழுகை என்ன செய்தார்கள்? அதன் கால்களில் இரும்பு சங்கிலியை கட்டி ஒரு கல்லிலே கட்டி போட்டு விட்டார்கள். அதால் உயரமாக பறக்க முடியவில்லை. அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை இருக்கிறது. சினிமா, தொடர் நாடகம், இப்படி பற்பல பாவங்களுக்கு இடம் கொடுத்து அப்படியே கழுகை போல் உன்னதத்தை நோக்கி பறக்க முடியாமல் காணப்படுகிறோம். அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து நாம் இயேசுவை நோக்கி பறக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். திருச்சபையில் ஒரு சிலர் ஒரு பகைமை பாராட்டவும் கூடாது, மன்னிக்கும் சிந்தை கண்டிப்பாக அவசியம். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். கோயம்புத்தூரிலே ஒரு பெரிய ஆளோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் பெரிய மகா பெரிய என்ன பணக்காரர். கோயம்புத்தூரில் அவர் சொந்த ஊர் இந்த பக்கம் தான். 15 நாளைக்கு ஒருக்கா ஊருக்கு வந்துடுவார். இங்க சபை பொறுப்புகள் எல்லாம் அவருக்கு உண்டு. அவரு மளிகை கடை வச்சிருந்தாரு. அது பெரிய மளிகை கடை. நம்ம ஆர்டினரிலாம் அப்படி மளிகை கடை இல்லை, அது ஒரு பெரிய மளிகை கடை. அவருக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது. நான் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கேன். பாருங்க எப்படி நம்ம திருச்சபைகள் நடக்குது பாருங்க. பேசுறேன், ஜோமா இருக்கா? நான் சீக்கிரம் வரத்தான் போறேன், 2 நாள் கிளம்பிடுவேன், ஊருக்கு வருவேன். அப்படியே அவன் ரொம்ப சேட்டை பண்றானா, துள்றானா, அவன் அப்படியா அசனம் வருதுல்ல, அவன் கையக்கார உடைச்சு விட்டுருவோம். கவலைப்படாத, அசனம் வருது, 1 மாசத்துக்கு அசனம் வருது, அவன் கையக்கார உடைச்சு விட்டுருவோம், கவலைப்படாத. அசனம் வருது நமக்கு, வை, கவலைப்படாத, வை. ஏப்பா அசனம் எதுக்கு வருது? கையக்கார படைக்கும் சண்டை போடுறதுக்கிட்டே ஒரு பண்டிகை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்துக்கங்க, ஊருக்கு ஊர் சண்டை. அசனம் வந்தாரு. எங்க திருச்செந்தூர்லயும் சண்டை, தண்டு முள்ளு. ஒரு ஐயர்வாதம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அவரு அன்னைக்கு படைச்சது வழக்கு பிடிக்க அவரு படைச்சது பெரிய காரியம். அப்படியே கிடந்தார். பாருங்க, இப்படி கதை நடக்குது. கழுகை போல் தரையோடு தரையாக மண்ணோடு மண்ணாக கீழே அந்த கட்டப்பட்ட கழுகு போல் வாழ்கிறார்கள். 3வதாக பரிசுத்தவான்கள் மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இதை வாசிக்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷமாயிருக்கிறது. பாருங்க, இந்த மரம் செடி கொடிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நம்பாட்ட மாதம் என்று கேட்டு பாருங்க. நேற்று முழுக்க தண்ணி தான் பார்த்துருக்கு செடி கொடிகளுக்கெல்லாம். இல்லை மாதவனே, நம்ம அதான் செய்துக்கிட்டோம். அப்போ வந்து யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். எரேமியா 17:7-8 வாசியுங்கள். எரேமியா 17:7-8. நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்மையான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள மனுஷன், அதாவது பரிசுத்தவான், கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஷார்ட்டா சொன்னா இதுதான் தம்பி வாசித்தது. யாராவது குலசேகரம் பட்டணம் ரொம்ப தூரம் இல்லையே, அருகில் தான் இருக்கிறது. அப்படியே டூர் மாதிரி போனீங்கன்னா அங்க கடற்கரையில பலோபாப் மரம், பலோபாப், அந்த மரம் அங்க இருக்கிறதே பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அது
ஆப்பிரிக்காவில் உள்ள மரம். பலோபாக்கு மரம் ஆப்பிரிக்காவில் உள்ள மரம். ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட மரம். நம்ம நாட்டு மரம் கிடையாது. ஏறத்தாழ 1000 வருஷத்துக்கு மேல அங்க இருக்கு. பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே தமிழர்கள் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டு 1000 வருடங்களுக்கு முன்னதாக ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் சென்று, சிங்கப்பூர், மலேசியா சென்று ஆப்பிரிக்கா போன இடத்துல அந்த விதையை கொண்டு இங்க ஒரு சேரப்பட்ட துறைமுகத்துல நட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்போ அது 1000 வருடமாக அது பூத்து குலுங்கி காய்கள் காய்த்து அருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு மரத்திற்கும் 2 பாகங்கள் உண்டு. அருமையானவர்களே, நமக்கு தெரியும், பசுமையான இலைகள், அழகிய புஷ்பங்கள், மதுரமான காய்கறிகள் உண்டு. பூமிக்கு மறைந்திருந்து பூமியின் சாரத்தை உறிந்து மரத்தின் பற்பல பாகத்துக்கு அனுப்பும் வேர் உண்டு. இந்த வேரை சாதாரணமாக நம்ம நினைக்க கூடாது. மரத்துக்கு உறுதியையும் புயல் காற்றுக்கு எதிர்த்து நிற்கும் சக்தி வேருக்கு தான் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஜீவியமும் கூட 2 வகையானது. ஒன்று அந்தரங்க ஜீவியம், இன்னொன்று வெளியரங்க ஜீவியம். வெளியரங்க ஜீவியம் என்றால் நாம் நம்முடைய தனித்துவம், வேதவசன தியானம், சாத்திரமத்தில் அடிக்கடி பங்கு பெறுதல், இவைகளெல்லாம் பிறருக்கு உதவி செய்தல், இவைகளெல்லாம் வெளியரங்கமானது. அந்தரங்கமான காரியம் என்றால் ஆவியானவர் நம்மோடு பேசுதல், கர்த்தரோடு நம்முடைய ஐக்கியம், இப்படிப்பட்டதெல்லாம் நாம் நம்முடைய அந்தரங்கமான ஜீவியம். உண்மையிலேயே ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்தரங்கமாக ஆண்டவரிடத்தில் அதிகமான நல்ல தொடர்பில் காணப்பட வேண்டும். பரிசுத்த அலங்காரமாக பசுமையான இலைகள், பூக்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். மரங்கள் என்ன செய்கிறது? பிள்ளைகள்லாம் படிப்பீங்க, பள்ளிக்கூடத்தில் ஆக்சிஜனை உறிஞ்சி ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. ஒளிச்சேர்க்கை மூலம் போட்டோசிந்தசிஸ், கார்பன் டை ஆக்சைடை உறிந்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதே போல கர்த்தர் நம்மில் தீய பழக்கங்களை எல்லாம் எடுத்து மாற்றி பரிசுத்தவான்களாக ஆக்சிஜனை போல நம்மை மாற்றுகிறார். உண்மையிலேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் பார்த்தோம், பரிசுத்தவான்கள் மரங்களுக்கு மான்களுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். பரிசுத்தவான்கள் கழுவுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். பரிசுத்தவான்கள் மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அல்லேலூயா.